வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஆணவ கொலைகள் சரியா தவறா அப்படின்னு பார்த்துடலாம். ஆணவ கொலை மட்டும் இல்லை, கொலைனாலே தவறு தான், அது எப்படி சரிங்கிற ஆப்ஷன் தரலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதை பற்றி நீங்கள் நான் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, திஸ் அடங்காவர்த்தி ஃப்ரம் ஆணவ கொலை. இந்த சம்பவம் கண் முன்னாடியே நடந்துச்சு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 5 years பேக் வீடெல்லாம் கட்டிக்கிட்டேன். இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா என்கிட்ட கேட்குறாங்க, என் பொண்ணை கல்யாணப்பா என்னைக்குப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் வேணாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணுது. சொல்ல இல்லைக்கா, உங்கள் பொண்ணு ஆல்ரெடி லவ் பண்ணுது, அதனால் வேணாங்க்கா அப்படின்ட்டேன். கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணும் பையனும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி போனதால் அந்த ஃபேமிலிக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியை விட்டு காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு சில நாட்கள்லேயே அந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. ஆனால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது தற்கொலை அல்ல, கொலை அப்படின்ட்டு, ஆணவ கொலை. இதை கேட்ட எனக்கா ஒரே சோகம். ஏன்னா அந்த இன்னும் நான் பார்த்துருக்கேன், கூட இருந்திருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் என்னால் நம்பவே முடியல. அது எப்படி ஒரு உயிரை கொல்லலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று, இதை பற்றி நான் அந்த அக்காட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள தேடுறேன். அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. தேட்டு நான் போய் கேட்டேன், உங்கள் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போது அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா, அந்த பையனோட கேரக்டர் சரியில்லை, அவங்க அம்மா சாராயம் வைக்கிறாங்க, அப்பா ஜெயிலில் இருக்காங்க, அந்த ஃபேமிலிக்கு எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகாது, அந்த ஃபேமிலியில் போய் என் பொண்ணு வாக்கப்பட்டு தினம் என் பொண்ணு சாகிறதுக்கு இது எவ்வளோ பெட்ரு அப்படின்னாங்க. அந்த பொண்ணு தினம் சாகணும், அதை பார்த்து நாங்களும் கஷ்டப்படணும், என் ஃபேமிலியும் கஷ்டப்படணும். ஆனால் இதுன்னா 1 மாதத்தோடு அந்த கஷ்டம் போயிடும் அப்படின்னாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அந்த பையனும் எஸ்சி தான், நானும் எஸ்சி தான். ஆனால் நான் என்ன கேரக்டர் அப்படின்னு அந்த அக்காவுக்கு தெரியும். ஓகே, சர்மானா ஒரு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை, வெல் செட்டில். ஸோ என் பொண்ணு அவன்கிட்ட இருந்தால் சேஃப்டியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அம்மாவை என்கிட்ட சம்மந்தம் பேசினாங்க. ஸோ இங்கே ஜாதி வரல, கேரக்டர் தான் வருது. நல்ல பையனா, கெட்ட பையனா, ஒழுக்கமானவனா அப்படின்னு தான் வருது. அதை நீங்கள் யோசிங்க. நீங்கள் கேட்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு ஆணவ கொலை சரின்னு சொல்கிறங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அவங்க பண்ணுற ஆணவ கொலைகளை விட காசை வாங்கிட்டு நாங்கள் பண்ணுற கொலைகள் தான் அதிகம். காசுக்காக கொலை பண்ணுறது, ஒரு ஏரியா நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும், அதுக்காக அந்த தலைவனை கொலை பண்ணுறது, ஏரியாவில் ஃபார்ம் ஆகணும், அதுக்காக கொலை பண்ணுறது. ஸோ அதனால் அவங்க பண்ண ஆணவ கொலைகளை விட நாங்கள் பண்ணுற கொலைகள் தான் அதிகம். அதனால் நீங்கள் எங்களைய அப்பாவி மக்கள் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இருக்கிறதுலே மோசமான இனம் எங்கள் இனம் தான். ஏன்னா அவங்க பண்ணுற ஆணவ கொலைகளை விட நாங்கள் பண்ணுற கொலைகள் தான் அதிகம். ஆணவ கொலையின் தீர்வு என்ன? இதுவும் இயற்கை கையில் தான் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் வேணால் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். மற்ற ஜாதியில் இருக்கிற பெண்களை விட
எங்கள் ஜாதியில் தான் அதிகமாக பெண்கள் இருக்காங்க. உங்களுக்கு அடுத்த சந்ததி வேணும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எஸ்சி எஸ்டிக்கு தான் வந்தாகணும். இல்லை நான் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன், அப்படி எஸ்சி எஸ்டி பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னா அப்பேற்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனே இருக்காது. இதுதான் இயற்கை. இதுதான் இயற்கை உங்களுக்கு வச்ச செக்மேட்டு. ஸோ ஆணவ கொலைகள் பண்ணாதீங்க, ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணுங்கள். நன்றி.